குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் நேர்கதியில் இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு, செவ்வாய், புதன் வக்ரமாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்திருக்கார். ராகுவோட இணைவு பெற்று வந்திருக்கிறார். அதை முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி, இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்குது. இங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். இதுதான் இந்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துடலாம். பங்குனி மாதம் 6ஆம் தேதி, அதாவது நான் ஆங்கில தேதிகளை மட்டும் சொல்லிட்டு வர்றேன். மார்ச் 20ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு 11ஆம் இடத்துல. மார்ச் 25ஆம் தேதி சுக்கிர பயிற்சி இருக்குது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபத்திலிருந்து 12ஆம் இடமான விரயத்துக்கு பயிற்சி ஆகுது. விரயத்தில் அங்கே புதன் நீசமாகுது. இது மாத இறுதியில் நடக்கிறது அப்படிங்கிறதுனால அதை பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அது சித்திரை மாதத்தில் தான் அந்த புதன் நீச்சத்துக்கு உண்டான பலன் பெரிய லெவலில் நம்மளை இம்பேக்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். ஒரு பெண்ணினுடைய முழுமையான ஆதிக்கத்தின் கீழ் மேஷராசி, மேஷ லக்னம் வர்ற காத்திருக்குது. கிடைக்காது, நடக்காது, பிடிக்காது, திருமணம், அந்த மாதிரி விஷயங்கள் எதுனாலும் சரி, ஒரு பெண்ணினுடைய ஒரு அட்வைஸின் கீழே போகும்போது அனைத்துமே எல்லாமே சாத்தியமாகுது. யார் அந்த பெண் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்ட விஷயமா இருக்கும். ஆனால் பெண்ணால் லைஃப் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் உறுதியாக உண்டு. என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பதிவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சாதகமான அமைப்பா அப்படின்னு பார்த்துட்டா, 5ஆம் அதிபதி 12இல் இருப்பது அதிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொள்கிறது. பயணங்கள் அதிகமாக இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அப்போது லாங் ட்ரிப் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் என்ஜாய்மெண்ட்டோடு அந்த பயணங்கள் இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் செலவுகள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்களுக்காக அதிக செலவுகளை செய்யக்கூடிய மாதமாக காட்டுகிறது. ஆனால் இங்கே இன்னும் குறிப்பு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, மனதிற்கு பிடித்த விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்யுங்க, ஓகே. அதனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் நல்ல வழியில் செலவுகளை செய்வதை காட்டிலும் ஆகாத போகாத தீய வழிகளில் செலவுகளை செய்ய மனம் லயக்கும். நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ண தோணாது. எது ஆகாத அதுக்கு முன்னாடி போய் நிற்போம், அதுக்காக செலவு பண்ணுவோம். ஏன்னா நிற்கிறது அயன சயன போக விரயஸ்தானம். இப்போ ஆசை அப்படிங்கிறது அயன சயன போக விரயத்துக்குள்ளே போயிடும். ஸோ அந்த கண்ட்ரோல்டு
கண்ட்ரோல்டான மைண்ட் செட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செலவுகளை தவிர்க்க முடியாது. இப்போது மனசு சந்தோஷத்துக்காக செலவு செய்வீங்க. இப்போ செய்த அந்த மன சந்தோஷத்திற்கான செலவை முன்வைத்து வரும் நாட்களில் மருத்துவத்துக்காக செலவு செய்வீங்க. கண்டிப்பாக அது உடல் தொந்தரவுகளை கொடுக்காம போகாது. இப்போது ரொம்ப கவனமாக இருங்க. எது தேவை, எது தேவையில்லை, எது சரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, எது தவறு ஒன்று அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, எது சரி அதன் பக்கம் நெல்லுங்க. தேவையானதை மட்டும் செய்யுங்க. குழந்தைகளுக்கு சற்று அதீத மன அழுத்தமும் சற்று மன உளைச்சலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய நடவடிக்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கை குழந்தையாக இருக்குது, ஒரு 7-5 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்கள் கண் பார்வையிலே குழந்தை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது சின்னதாக அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுயஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது கிரகம் நின்று தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு அப்படிங்கிறது, குழந்தைகளுக்கு வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது தடுக்க முடியாது. ஸோ அதை தடுக்கணும், இல்லை குழந்தைகள் நல்லா பார்த்துக்கணும், பிடிக்கணும், ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இருக்குது, நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா சிம்பிளாக தினமும் விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க. தினமும் சூரிய காயத்ரி சொல்லிட்டு வாங்க போதும். சூரிய காயத்ரி சொல்லிட்டு வாங்க போதும். சரி, உங்களுக்கு முதுகுத்தண்டு வலி, முதுகெலும்பு வலி, நிற்க நடக்க முடியல, குனிய முடியல, நிமிர முடியல, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் ஏதாவது கேஸ்ட்ரிக்கான ஐட்டம் சாப்பிட்டு கூட போய் பிடிச்சிடலாம். இந்த மாதம் அதுக்குண்டான அந்த வலியை நம்ம அனுபவிக்காமல் வர முடியாது. கேஸ்ட்ரிக் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சுகர் லெவலில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கண் பார்வை மங்குவதற்குண்டான ஒரு சிம்டம்ஸ் இந்த காலகட்டம் கொடுத்துரும். சுகர் இருக்குது, சுகர் இல்லை அப்படிங்கிறத காட்டிலும் நார்மலாகவே கண் பார்வை தொடர்பான தொந்தரவுகளை நம்மால் இந்த மாதம் நம்ம சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே நேரத்தில் நல்லா தான் சார் இருக்கும் அப்படின்னா ஏதாவது தூசி, துரும்பு, பூச்சி ஏதாவது கண்ணுக்குள்ளே போயிட்டு உறுத்திட்டு தேவையில்லாமல் போட்டு கசக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளாவது அந்த வேலையை செய்யும் அந்த மாதத்தில். அதே போல் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையே இருந்து வந்த அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து போகிறதுக்கு, தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவுகளில் விரிசல் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி தர கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுடைய விருப்பத்தை வெளியில் சொல்லாதீங்க. சார் நான் இதுதான் பண்ணுறேன், நான் இதுதான் பிளான் பண்ணுறேன், இதை செஞ்சால் நான் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட திட்டங்கள், விருப்பங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, உங்களுடைய ஆசைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வெளியில் சொல்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நம்ம உணர்ந்துருவோம். நம்ம உணர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இப்போ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உறுத்தல், ஏதோ ஒரு நம்மளுக்கு அன்ஃபேவராக ஏதோ நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு மன உறுத்தல். அதனால் இயல்பாக நடக்கக்கூடிய தினம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, சந்தோஷம் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட மிஸ் பண்ணிடுவோம். மனதில் மகிழ்ச்சி இன்மை அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். ரைட்? அதே போல் அந்த குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, இந்த காலகட்டம் இந்த ஒரு மாதம் மட்டும் தள்ளி பங்குனி மாதம் வேண்டாம். அதாவது மேஷத்துக்கு குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பங்குனி மாதம் வேண்டாம். அது நம்மளுக்கு சாதகமாக அமையாது. ஐவிஎஃப் இது மாதிரியெல்லாம் போகிறது, பிடிக்கிறது அப்படிங்கிற அமைப்பு இருந்ததுன்னா கூட இந்த மாதம் தள்ளி போடுறது நல்லது. அடுத்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது, உடனுக்குடனே நிற்கும். இந்த மாதம் தேவையில்லாமல் காசை கறி பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. ஏதோ என்னதான் இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக நடந்தாலும் மனசு ஒரு அமைதி இல்லாமல் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது இந்த மாதம் மாற்றவே முடியாது. ஓகே. அதே போல் நம்ம கரெக்டான வழியில், சரியான பாதையில் நம்ம போனாலும் மற்றவங்க பார்வைக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு இருக்கும். சில நபர்கள் நம்மகிட்ட கேட்கக்கூட செஞ்சுருவாங்க. அப்படி கேட்கும்போது தான் நம்ம மனசில் இருக்கிற விருப்பங்களை, திட்டங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிவிடுவோம். எப்போ அதை ஓப்பனாக சொல்கிறீங்களோ அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது குதிரை கொம்பாக தான் இருக்கும். முடியவே முடியாது. வெளியில் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் சேஃபர் சைடு இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துலேருந்து இத்தனை விஷயங்களை நம்மளுக்கு செய்கிறாரு. அதே நேரத்தில்
சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். அதே நேரத்தில் புனித ஸ்தலங்கள், அதாவது ராமேஸ்வரம், காசி, திருச்செந்தூர், இந்த மாதிரி பழமையான ஒரு புனித ஸ்தலங்களுக்கு, கடலோரம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு, நதியோரம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். இல்லை அட்லீஸ்ட் பிரசாதமாவது வீடு தேடி வந்துடும். ஸோ அந்த அமைப்புகளையும் சொல்லுது. அப்போ ரெண்டு விஷயம் என்னென்னா, திட்டங்களை வெளியில் சொல்லக்கூடாது, குழந்தைகளுடைய நடவடிக்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நம்ம நினச்சதை செய்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ, இல்லை ஒரு கரெக்டாக டைமிங்க்கு அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருடல்களோ, நம்ம நினச்ச பிளானிங்கை கரெக்டாக செய்ய முடியாமல் போகிறதோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு. ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழி இல்லை. குழந்தை பேருக்கான முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ஸோ சிம்பிளாக சூரியன் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டேன். உங்களுடைய ஆசைகளை, திட்டங்களை வெளியில் சொல்லாதீங்க. முக்கியமாக பங்குனி மாதம் 6ஆம் தேதி, மார்ச் 20ஆம் தேதி இந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆல்ரெடி 3-6க்கு அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம் இப்படிங்கிறதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமாவான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம் தான். கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மேஷத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம். எப்போ பாதகத்தை செய்யும்? நம்ம செய்கிற விஷயங்களெல்லாம் செய்கிறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதன் மீறி ஓவராக பெனிஃபிட் எதிர்பார்த்தோம் அப்படின்னா பாதகத்தை செஞ்சுட்டு போயிடும். வேலைக்கு போகிறீங்க, வேலையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வேலையில் அடுத்தடுத்து கட்டத்துக்கு நகரத்துக்குண்டான சூழ்நிலை உருவாகும், ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே அதுக்கான எஃபர்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அவ்வளோதான். கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சகோதரத்தின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அக்கம் பக்கத்தினருமே உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தினர் சாதகமாக நடந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் மாமனாரினுடைய ஆதரவின் மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளும், உங்களுடைய தொழிலை மேலோற்றிக் கொள்வதற்கு, அதாவது வளர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளையும் மாமனாரின் மூலமாக உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு காத்திருக்கு. ஸோ அதுவும் நல்ல விஷயந்தான். அதே போல் இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணுறது, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லை இப்போ ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு எதுனாலும் சரி, அந்த டாக்குமெண்ட் ரீதியாக எந்த விஷயம்னாலும் சரி, மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக செய்யுங்க. அது உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட்டை கொடுத்துரும். மற்றவங்க எனக்கு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு சீக்கிரமாக இன்றைக்கே நடந்துடும். ஒரு வாரத்தில் 10 நாளில் நம்மளுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கிடைத்தாலும் வாய்ப்பு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே அந்த நகை பேங்க்கில் இருக்கிற நகையை மாற்றி வைக்கிறது, பிடிக்கிறது, அது சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது, அது சார்ந்த விஷயங்களை பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுறது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்போ அடக்கி வச்சுக்கணும். அப்போ நகையை மாற்றி வைக்கலான் இருக்கிறேன்ப்பா, இப்படி பண்ணலாம் இருக்கேன், அப்படி பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொந்த வந்ததுக்கிட்டையோ பெற்ற குழந்தைகிட்டையோ டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தவிர்த்து கொள்வது நல்லது. பெண்களுக்கான அந்த காலகட்டம் பிரேஸ்லெட் வாங்குறதோ, காது மூக்குத்தி வாங்குறது, டோலாக் வாங்குறது, கம்மல் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற அழகை இன்னும் அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு ஜுவல் செட்டெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. நல்லா காசு பணம் இருக்கிறவங்க புதுசாகவே வாங்குவீங்க. நகை விற்கிற ரேட்டுக்கு 1.5 லட்ச ரூபாய் இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு விற்றாலும் புதுசாகவே வாங்கிக்குவீங்க. காசு பணம் இல்லாத மேஷராசி என்பர்கள் என்ன கவரிங்லேயாவது வாங்கி போடுவோங்கிறது. அதே மாதிரி தானே இருக்குது. இதுக்கும் தங்கத்தில் ஓட்டால் தான் என்ன, கவரிங்கில் ஓட்டா என்ன அப்படின்னு. இப்போ யாருமே ஆபரணத்துக்காக நகை வாங்குறது கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கிட்டு இருக்கோம். ட்ரெண்டே மாறி போச்சு போடலாம். அதுக்கு காரணம் என்னென்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு தான். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ கடகத்துக்கு வருவார் ஜூன் மாதத்துக்கு மேலே. விலை எங்கேயோ போக போகுது. எப்போ அந்த கேதுவை டச் பண்ண வரைக்கும் எங்கேயோ போக போகுது. கேதுவும் குருவும் டச் பண்ணி குரு கேதுவை கடந்தாலும், கேது குருவை கடந்தாலும் அப்படியே கோல்டு ரேட்டு டவுன்ஃபால் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு பதிவு போடுவோம். ரைட். இப்போது இருக்கக்கூடிய ரேட்டுக்கு நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டால் மேசராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் வாங்குறதுக்கு தோணும். அதுக்காக அதை சொல்கிறேன். சரியா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அது அட்வைசபிள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ரைட். ஓகே. புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. தென் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு
12ஆம் இடத்துக்கு புதனுடைய பெயர்ச்சி இருக்குது. பங்குனி 27 மாத கடைசியில் புதன் அங்கே போய் நீசமாயிடுறாரு. அது அடுத்த மாதம் சித்திரை மாதம் தான் புதன் நீச்சமாக இருந்தனால என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்னலாம் பார்த்துக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. பங்குனி ஸ்டார்டிங் முதல் வாரத்திலிருந்து 27ஆம் தேதி கடைசி வாரம் வரைக்கும் புதனனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாமே செய்துக்கிடலாம், ஒன்றும் தப்பில்லை. என்ன உங்களுடைய தாய் மாமனுக்கு மட்டும் உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேலையிலையோ மற்ற எந்த இடத்துலையும் பிரச்சனைகள் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போயிடுது அந்த புதன். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன் தான். மார்ச் 25 பங்குனி 11ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்குள்ளே பயிற்சி ஆயிடுறாரு. இப்போ முதல் 10 நாட்களுக்கு தான் சுக்கிரன் உச்சமாக இருக்குது ராசிக்கு 12ஆம் இடத்துல. மேஷத்துக்கு சுக்கிரன் உச்சமாகிறது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு, நீ எனக்கு செட் ஆகலை, நான் உனக்கு செட் ஆகலை, ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு நிறைய தகராறுகளை கொடுத்துருக்கும். அதே நேரத்தில் காசு பணம் சம்பாதிக்கிறது பூரா செலவு பண்ண வச்சுருக்கும். செலவு பண்ணுறதுக்குன்ற சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கும். நம்ம இல்லைனாலும் நம்ம குழந்தைய உருவாக்கி விட்ருவாங்க, நம்ம வாழ்க்கை துணை உருவாக்கி விட்ருவோம். எப்படி நம்ம கையில் காசு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை முடிச்சு கட்டுறக்கே பார்த்துட்டு இருப்பாங்க. இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளானெல்லாம் திட்டமெல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. மார்ச் மாதம் 25க்கு மேலே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து உட்கார்றாரு. சார் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவை எல்லாமே சாதகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. வருமானம் கண்டிப்பாக, குடும்பத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குடும்ப ஒற்றுமையாகணும். குடும்பம் உங்களை தேடி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அது நடக்கும் இந்த காலகட்டம். உங்களுக்காக உங்கள் ஃபேமிலி வந்து நிற்கும், உங்களுடைய பேச்சை கேட்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒரு பெண் உறவில் எந்த உறவாக வேணால் இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மனைவியாக கூட இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். இப்படின்னு பெண் உறவுகளை தாய்மை அடைந்த பெண் உறவுகள் உங்களுக்கு முழு பக்கபலமாக இருக்கப் போகிறார்கள். அவர்கள் மூலமாக வேலை தொழில் சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் தொந்தரவுகள், உடல் ரீதியாக இருந்த அந்த நோய் தொந்தரவுகள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியான கஷ்டங்களை சமாளிக்கிறதுக்குண்டான ஒரு சப்போர்ட், ஒரு கை கிடைக்கும், ஒரு தோள் கிடைக்கும். நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, விடு பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தை கொடுத்துருவாங்க. நம்மளுடைய மனசை அப்படியே மாற்றிடுவாங்க, அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மாற்றிடுவாங்க. எதுனாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அந்த பெண் கொடுத்துரும் உங்களுக்கு. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இது வரைக்கும் இருந்த மேஷம் வேற, இனிமேல் இருக்கிற மேஷம் வேற, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் எல்லாத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலையை ஒரு பெண் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுது. வருமானமே இல்லாமல் மேஷம் இருக்கா, வருமானத்தை கொடுத்துரும். வாடிக்கையாளர் இல்லாமல் இருக்கீங்களா, வாடிக்கையாளரை கொடுத்துரும். எத்தனை பேர்த்துக்கு மேஷராசிக்கு திருமணமாகாமல் இருக்கு, திருமண யோகம் இல்லாமல் இருக்குது. மேஷத்துக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, ஏன் தள்ளி போகுதுன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், பிடிவாதம். காலண்டரில் மகாலட்சுமி ஃபோட்டோ பார்த்துட்டாங்கன்னா எனக்கு அதே மாதிரி பொண்டாட்டி வேணும், கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதே மாதிரி உருவத்தில் வேணும், அதே மாதிரி கண் வேணும், மூக்கு வேணும், பிடிவாதம் பிடிப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ஃபோட்டோ மகாலட்சுமிக்கு பக்கத்தாடி விஷ்ணு பரமாத்மா பெருமாளாட்டம் நம்ம ஃபோட்டோ இருக்கணும் இல்லை, நம்ம மூஞ்சி இருக்கணும் இல்லை, அதை பார்க்க மாட்டாங்க. பிடிவாதம் பிடிக்கிறது, இப்படித்தான் வேணும், இதுதான் வேணும், இல்லை எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஸோ அந்த மைண்ட் செட்டை இந்த சுக்கிரன் மாற்றிடுவார். ஒரு பெண்ணினுடைய தேவை என்ன நம்மளுக்கு முக்கியம், ஒரு வாழ்க்கை துணையினுடைய தேவை எப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வச்சுருவார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த புரிதலை கொடுத்துருவேன். ஏன்னா 7ஆம் அதிபதி ராசிக்குள்ள வந்து அமர்றாரு. குடும்பம்னா என்ன, குடும்பத்திற்கு உண்டான அங்கீகாரம் எவ்வளோ கொடுக்கணும், குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறணும் அப்படின்ற ஒரு நல்ல புரிதலையும் கொடுப்பாங்க. குடும்பத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற புரிதலையும் கொடுப்பாங்க. இப்போ நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க, வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுவும் பெண் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெண் வாடிக்கையாளர் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்து கொடுக்குறீங்க, அவங்களுக்கு க்யூர் ஆகிடுது, அவங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகிடுது. அவங்க 100 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எல்லா பக்கம் போகிற பக்கம் வர்ற பக்கம்லாம் நம்ம பேச்சாக தான் இருக்கும், ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழல் இருக்குங்க. லைஃப் பெண்ணால் மாறப்போகுது. என்ன வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய
நம்மளுக்கு வெல்விஷராக இருக்கக்கூடிய அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதித்து அவர் சொல்படி கேட்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். பங்குனி மாதம் 19ஆம் தேதி, ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். ராசி அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல அயன சயன போகஸ்தானத்தில். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலையை இது செய்யுது. அதே நேரத்தில் ஒரு அட்டமாதிபதி ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். அப்படிங்கிற ஒரு கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது மாதிரி இதுவரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பசில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். உயில் சொத்து சம்மந்தமாக இருந்து அந்த பிரச்சனைகள் தீரும். இன்சூரன்ஸு கிளைம் பண்ணுறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் மருத்துவ செலவுகள் வராமல் பார்த்துக்குங்க. வாகனத்தில் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டாம். வாகனத்தில் ரொம்ப தூரம் பயணிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு மனநிலைமையோ ஒரு சூழலோ உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்மக்கிட்ட காசு பணம் இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான சூழலில் அந்த பணத்தை பயன்படுத்த முடியாது இந்த காலகட்டம். அதாவது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக சூரியனுமே 12ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ செவ்வாயும் போகுது இல்லையா, கண்களில் காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ வெளியில் போகும்போது டூ வீலர்லாம் ஓட்டும்போது தூசி துரும்பெல்லாம் உள்ளே போகாமல் இருந்து அங்கே செப்டிக் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு ஸ்பெக்ஸ் போட்டு போங்க, அந்த கூலர்ஸ் போட்டு போங்க, கண்டிப்பாக வேணும். நிறையா சுபகாரியங்களுக்காக சுப செலவுகளை செய்யக்கூடிய, ஏன்னா செவ்வாய் மங்களகாரகன், மங்களகாரியங்களுக்காக செலவு செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகுது. அதுக்காக நகை ஃப்ளச் பண்ணுறது, பிடிக்கிறது, மாதிரி ஏதாவது ஒன்று பொருளை மாற்றுறது, ஏதோ ஒன்று செய்வீங்க. சுபகாரியங்களை செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஒன்று உங்களுக்கு வந்துருச்சு, இல்லை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் வந்துருச்சு. என்னென்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது எது வேணும் எது வேணான்னு யோசிக்கணும். வேண்டாத காரியங்களுக்குள்ளே போய் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம பெயருக்கு எடுத்துக்கிட்டு இருப்போம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளை விட தெரியாத எதிரிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க இந்த காலகட்டம். ஸோ அதையும் சொல்லுது. அப்போ செவ்வாய் பணம் இருக்கிறதுனால சுப செலவுகள் வருது, மங்களகாரியங்கள் குடும்பத்தில் நடக்குது, இது வரைக்கும் இருந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைக்குது. அதே நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பிளான் இல்லாமல் செய்கிறதுனால நம்மளுக்கு செலவுகளையும் கொடுக்குது. செலவுகளைன்னா தேவையில்லாத செலவுகளையும், கெட்ட பெயர், செலவு வந்தால் வந்துட்டு போது, ஒன்றும் பிரச்சனை கொடுத்து சம்பாரிச்சிக்கலாம். தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே நம்ம ஆஜராகும்போது நம்மளுக்கு உண்டான நல்ல பெயர் குறைஞ்ச போது கெட்ட பெயர் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது சொல்லுது. கெட்ட பெயர் மட்டும் எடுக்காமல் பார்த்துக்குங்க ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே. ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம். சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா, நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னேன், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சூரிய காயத்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு சூழல் அப்படின்னு பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வரலாம். இல்லை ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வரலாம். கண்டிப்பாக பெரிய சேஞ்சஸ் இந்த மாதம் பார்க்க முடியும். அதுவும் எக்கனாமிக்கலாக ஒரு லேடினால எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது. நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறவங்களுக்கெல்லாம் அவசரமாக கடன்னு கல்யாணம் கூட ஆகிடும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கு இந்த மாதத்தில். மேலும் மேசராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.